நான் ஊருக்கு போயிட்டு வரையா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நான் வந்து 2 நாள் ஆச்சுல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சரி, எனக்கு ஒரு 3000 ரூபாய் பணம் இருந்தா கொடுப்பா, நான் போய் லோன் கட்டணும். நீ போன தடவை வந்தப்ப சொன்னேல குடும்ப பொறுப்பெல்லாம் பெரியா பாத்துக்கிட்டேன்னு. நான் இப்ப சம்பளம் எல்லாத்தையும் அவள்கிட்டே கொடுத்துட்றேன்மா. உனக்கு காசு வேணும், நீ அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்க. அப்படியாப்பா? நான் சொன்னே கரெக்டா செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. நான் பிரியாட்டே கேட்டு வாங்கிட்டு போய்க்கிறேன். அத்தை சொல்லுங்க அத்தை. பிரியா, பணம் அவன்கிட்ட 3000 கேட்டேம்மா, அவன் உன்கிட்ட வாங்கிக்கிற சொல்லிட்டியா. ஓ அப்படியா அத்தை, நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், என் மொபைல் எடுத்து நீங்களே மாத்திக்கங்க அத்தை. சரிம்மா. என்ன எல்லா பணமும் ஒரே நம்பருக்கே போயிருக்கு, ஆனா அவ அப்படி செலவழிக்கிற ஆளும் இல்ல, என்ன பண்ணான்னு தெரியலையே. பிரியா, என்னங்க அத்தை? நீ சிக்கனமா செலவழிப்பேன்னு தான் குடும்ப பொறுப்பு உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனா இப்ப செல் எடுத்து பார்த்தா ஒரே நம்பருக்கு காசு பூரா போயிருக்கு. என்ன பண்ண காசெல்லாம்? அது வந்து வந்து போயின்னா சொல்லிட்டு இருக்காத, என்ன நடந்துச்சோ அதை என்கிட்ட டக்குன்னு சொல்லணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அத்தை, அம்மாவும் வேலைக்கு போறது இல்ல, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அடிக்கடி தேவைப்பட்டதுனால நான் அம்மாவுக்கு அனுப்பி விட்டேன், அதான் தது. அதான் விஷயமாமா, அதை என்கிட்ட முதவே சொல்ல வேண்டியதானே, ஏன் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்க? இப்ப என் பையன் எனக்கு ஒண்ணா எனக்கு காசு செலவழிக்க மாட்டானா? அதே மாதிரிதாம்மா நீ உங்க அப்பாவுக்கு ஒண்ணா காசு செலவழிக்க நான் தப்பே சொல்ல மாட்டேம்மா. இதுல என்ன இருக்கு? நீ அவங்களுக்கு இது செய்யாம தான் நான் உன்னை திட்டிருப்பேன். இப்ப நீ செஞ்சுட்டேல, என் மனசு நிறைவா இருக்குமா.